ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை ஃபோர்ஸ்ட் பேச்சுலராகவோ ஃபேமிலியை விட்டு தூரமாக இருக்கிறச்சே ரொம்ப நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எப்போ தெரியுமா மிஸ் பண்ணுவோம்? இந்த மாதிரி ஹாலிடே சீசனில் தாங்க. ஏன்னா உங்களுக்கு ஒர்க்கில் ஹாலிடே இருக்கும், யூனிவர்சிட்டிஸ் இருக்காது, எல்லாரும் உங்கள் ஃபேமிலியோட ஃபெஸ்டிவல் சீசன் என்ஜாய் பண்ணுவாங்க. அந்த மாதிரி டைம் தான் நம்மளுக்கு ரொம்ப தோணும், சே நம்ம இவ்வளோ தூரமாக இருக்கோமே அப்படின்னு. பட் தேங்க்ஃபுல்லி இந்த வாட்டி எங்களோட ஹாலிடேஸ் கொண்டாட என்னோடய ஃப்ரெண்டோட அப்பா அம்மா இந்தியாவிலேருந்து வராங்க. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுறதுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் கிளம்பினோம். காலையில் எழுந்திரிச்சோடனே என்ன ஆஸ் யூஷுவல் நம்ம தான் இங்கே நமக்கு சமைச்சிக்கணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எனக்கும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் சேர்த்து நான் பேன் கேக் பண்ணேன். பேன் கேக் பண்ணிவிட்டு இங்கே ஒரு இந்தியன் க்ரோசரி ஸ்டோர் இருக்குது, அங்கே வந்தோம். காஃபி மட்டும் வாங்கிட்டு ஒவ்வொரு ஐலாக செக் பண்ணிவிட்டு, இங்கே பேசிக்கான இந்தியன் க்ரோசரிஸ் எல்லாமே நம்மளுக்கு கிடச்சிருங்க. பட் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, எல்லாமே பிகர் பேக்கெட்ஸில் தான் கிடைக்கும். நம்மளும் ஊர் மாதிரி 50 கிராம் 100 கிராம் அப்படிலாம் கிடைக்காது. அதை வாங்கிட்டு நேராக அடுத்து நாங்கள் வெஜிடபிள் ஷாப்பிங் போயிட்டோம். இங்கே ஹோல்சேலில் வெஜிடபிள்ஸ் கிடைக்கும். ஸோ கொஞ்சம் சீப்பாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கலாம் இப்போதைக்கு அப்படின்னு பிக் பண்ணிவிட்டு அவள் வீட்டுக்கு ட்ராப் பண்ணிட்டோங்க. இந்தியாவில் இருக்கிறச்சே இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். தூங்கி எழுந்திரிச்சோடனே நேராக ஃபோன் எடுத்து இன்ஸ்டாகிராம் ஓப்பன் பண்ணுறோமோ இல்லையோ, ஜெப்டோவில் பால் வாங்கலாமா, தோசை மாவு வாங்கலாமா இப்படின்னு பார்த்து போன சாட்டர்டே சண்டேஸ் போய் இப்போது இந்த வாரத்துக்கு என்ன சமைக்கணும் லிஸ்ட்டு போட்டாச்சா, மளிகை சாமான் வாங்க போகணும், நம்ம தான் வாங்கிட்டு சமைக்கணும். இங்கே நீங்கள் தான் ஜெப்டோ, நீங்கள் தான் ஜொமேட்டோ. இந்த மாதிரி பர்க்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறச்சே நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஊருக்கு வந்ததுக்கப்புறம் தான் அதெல்லாம் எவ்வளோ ஒரு பெரிய வேல்யூவான திங்ஸ் அப்படின்றது தோணுது. அப்படி தாங்க இன்றைக்கி டே போச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். டாட்டா பாபாய்.